ஹாய் விவோஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 உடைய பிரம பற்றி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2ல் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா குமார் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் வீட்டுக்கு வெளியிலேயே வந்து திட்டில் வந்து படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ராஜியோட அம்மா வந்து குமாரை எழுப்புறாங்க. ஏப்போ இங்கேயே படுத்து தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் குமார் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே போகிறாருங்க. இதை வந்து எதிர்ச்சியாக வந்து ராஜி வந்து அவங்க வீட்டிலேருந்து அதை பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ராஜி பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. வழியில் பார்த்தீங்கன்னா குமார் நிற்கிறாருங்க. குமார் கிட்ட போய் ராஜி போய் பேச போகிறாங்க. அண்ணா எப்படி நான் இருக்கேன், என்கிட்ட பேச மாட்டியாண்ணா, நான் செத்து போயிடக்கூடாதுன்னு தான் நம்ம குடும்பம் ஊர் முன்னாடி அவமானப்படக்கூடாதுக்காக தான் வந்தான்னா கதிர் வந்து கல்யாணம் பண்ணா என்ன, இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். எனக்காக பழி வாங்குறதா நீ நினச்சி உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிக்காத, எனக்கு உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ராஜி வந்து அழுதுகிட்டே வந்து குமார்கிட்ட பேசுகிறாங்க. உடனே வந்து எதிர்த்தியாக ராஜியோட சித்தப்பா அங்கே இதை பார்த்துட்டு வராரு. சபாஷ் மகனே ஷபாஷ் அப்படின்னு கை தட்டிக்கிட்டே வராரு. ராஜியோட சித்தப்பா சொல்கிறாரு, உனக்கு அம்பட்டு கஷ்டமாக இருந்ததுன்னா இவன் மேலே இருக்கிற கேஸை வந்து உன் குடும்பத்துலேருந்து வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு சொல்லி ராஜி கிட்ட வந்து சொல்கிறாரு அவங்க சித்தப்பா. அப்படி சொன்னதே பார்த்தீங்கன்னா ராஜியோடைய முகம் ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் ராஜி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.